மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி கமருதீனோட பிரிவு ஆரம்பம் ஆயிருச்சு அப்படின்றது சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படி ஓப்பனா பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல ஏகப்பட்ட சண்டைகளும் போச்சு. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ என்ன பண்றாங்க, கார்டன் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்காங்க கமருதீனும் பார்வதியும். அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க டைம்ல பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் கார்டன் ஏரியாவில் இருங்க அப்படின்றத சொல்லிட்டாரு. கமருதீன் காலில இருந்து சாப்பிடல, ஸ்விம்மிங் பூல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் மூட போறாங்கன்னா பார்வதி கத்துறாங்க. எப்போ பார்த்தாலும் பாதியிலேயே போயிடுவான், பேசுறதை கேட்க மாட்டான், இது பண்ண மாட்டான்ற மாதிரி அங்க வந்து கமருதீனை கத்துறாங்க. எப்படி கமருதீனை கத்துறாங்க? அப்போ வினோத் வந்து சொல்றாரு, இரு அவன் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டும், சாப்பாடு எடுத்துட்டு வந்து கேட்பான், நீ ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கமருதீனும் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு அங்க சோபா ஏரியில பாத்ரூம் பக்கத்துல ஒரு சோபா இருக்கு இல்லையா, அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவும் பார்வதியும் உட்காந்து பேசிட்டு இருக்க டைம்ல கமருதீன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஓப்பனா சொல்லிடுறான், அக்கா எனக்கும் பார்வதிக்கும் செட் ஆகாது, அவங்க பேசுறதுலாம் எனக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வரா மாதிரி இருக்கு, நான் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னாலதான் பாதிப்பு ஏற்படுத்துதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், இதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேச விரும்பல, நான் விலகிக்கிறேன் அப்படின்றத கமருதீன் சொல்றாப்புல. நான் பேச விரும்பல, நான் விலகிக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை வேண்டான்ற மாதிரி சொன்ன உடனே, ஆஹா அதெல்லாம் நீங்க இப்படி சொல்லக்கூடாது, எப்படி அதெல்லாம் நீங்க இப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க அந்த இடத்துல. ஏன்னா இது நம்பர் 2, இது வந்து நீங்க எடுத்த முடிவு மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க பார்வதியை கமருதீன் கைட்டு விட்டு போன மாதிரி இருக்குது, ஓகேவா? அதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. இது 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. கமருதீன் நான் தனியா விளையாட போறேன்றதை சொல்லிட்டான். இது 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவா தான் இருக்கணும். நீங்க இப்படிலாம் பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போக கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் மேல இவங்க போடுறாங்க. ஓகேவா? அக்கா என் மேல தப்பு தான்க்கா, நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னும் போது இவர் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப பார்வதி என் மேல அவன் பழிய போட்டு போறான், அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே கமருதீன் எக்ஸ்பிளைன் பண்றான். அக்கா நேத்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனைக்கான கிளாரிபிகேஷன் நான் இதுன்னு கொடுத்தேன், அதுல இவங்க பண்ணலன்னு தானே சொல்ல முடியும், பண்றத பண்ணலன்னு சொல்றது இல்லைன்னா தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பார்வதி, நீ வேலை பண்ணலன்னு சொன்ன அப்படின்னும் போது, ஆமாங்க நீங்க வந்து எல்லா வேலையும் கொடுக்கும்போது அந்த வேலையை பார்க்கணும், கொடுக்கும்போது வேலையை பார்க்காத இந்த மாதிரி பண்ணா அது தப்புன்னு தானே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நீ என்ன சொன்ன, நீ வந்து கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்றதுக்காக எல்லாரும் முன்னாடி தெரியறதுக்காக நீ பண்ற அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னும் போது, நான் பொதுவா சொன்னேன் பார்வதி, எப்படி நான் பொதுவா சொன்னேன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதில் பார்வதி தான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணது. கமருதீன் அதை செஞ்சுட்டு திரும்ப ஒரு டைலாக் போட்டான். ஸோ நான் வேலை செஞ்சிருக்கேன், செய்யலை நீ எப்படி சொல்ல முடியுன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஒரு பாயிண்ட்ல அவன் தப்பா அவன் ஒத்துக்கவே மாட்டான், நம்ம மேலதான் திருப்பி விடுவான்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. அப்ப கமருதீன் என்ன சொல்லிட்டான், அக்கா நானாவே தப்பா இருந்துட்டு போறேன், எப்படி நானே தப்பா இருந்துட்டு போறேன், நானே இப்படி இருந்துட்டு போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன விட்டுருங்க நான் கிளம்புறேன்ற மாதிரி கமருதீன் சொல்றாப்புல. அப்புறம் பார்வதி, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்பாதீங்க, செட் ஆகலாம் பேசாதீங்களா, இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இல்ல புரியுதா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல பார்வதி இப்படி பேசுறாங்க. அடுத்து கமருதீன் காண்டாயிட்டு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்ற மாதிரி பேசுங்க, உங்க கூட ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன். ஸோ பார்வதி சொல்றாங்க, ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வச்சுக்க முடியல, ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு நீ நிக்கிறியா, அப்படியே போற அப்படின்னும் போது கமருதீன் வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறான். வந்துட்டு சரி பேசுங்க நான் கேட்குறேங்க பேசுங்கன்ற மாதிரி பார்வதி ஒரு தரப்பை சொல்றாங்க. ஏன் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கும் என்ன அவனால நான் வந்து என் கேம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எனக்கு பாதிக்கப்படுது, இதெல்லாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப கமருதீன் என்ன சொல்றான்னா, அக்கா அந்த செகண்ட்ஸ் கிளாக்ல அவங்க எனக்கு விட்டு கொடுத்தா மாதிரி பேசுறாங்க, இதெல்லாம் பண்ண மாதிரி பேசுறாங்க, நான் என் வாய்ப்பை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதையே வந்து பிளேம் பண்ற மாதிரி நேத்து பேசினாங்க, இன்னைக்கு தான் அவங்க வந்து தப்புன்றதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு பிளேமை போட்டு என் மேல பழகி போடுறாங்க, இன்னைக்கு என்னடா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அது எனக்கு தெரியல, பிரச்சனை கிடையாது, அதை தாண்டி அவங்க வந்து என்ன பண்றாங்க, கில் ட்ரீட் பண்றாங்க, கேப்டன் டாஸ்க்கு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி எமோஷனலாக வந்து என்ன இது பண்ண ட்ரை பண்றாங்க, இப்போ அதுக்கான இந்த விஷயங்களை என் மேல திருப்ப பார்க்குறாங்க, எனக்கு சரிப்பட்டு வரலன்ற மாதிரி கமருதீனை சொல்லிடுறாப்புல. கமருதீனும் இதை சொல்றான். ஓகேவா? பார்வதி செகண்ட்ஸ் கிளாக்ல நேற்று அப்படிதான் பேசினாங்க, இன்னைக்கும் இப்படிதான் இன்னைக்கு வந்து அப்படியே என் மேலதான் தப்புப்பா, நான் தான் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போது. இவங்க அவன் மேல போட ட்ரை பண்றது, அவன் கிளாரிபிகேஷன் கொடுக்குறான். இப்படிதான் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பார்வதி, இல்ல நான் அவன் மேல கொஞ்சம் கன்சர்ன் லவ் இந்த ஃபீல் இருக்கிறதால அவங்க கிட்ட கொஞ்சம் பாவம் பார்க்கறானோ, அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டைம்ல கமருதீன் ஓப்பனா போட்டு உடைக்கிறான். இங்க பாருங்க, பார்வதிக்கு வந்து அவங்க அம்மா சொல்லி இது ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, எமோஷனலா என்னால அவங்க பிரேக் டவுன் ஆகுறாங்க, என்னால இது ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க, அதுக்கு ஒரு காரணத்தை தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க.
அந்த காரணம் இந்த காரணம் தான் போல, ஸோ இதை வச்சு என்ன இது பண்ணணும் ட்ரை பண்றாங்க, பண்ணுங்க பிரச்சனை இல்லை, பட் அதை ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாமே, எதுக்கு மறைச்சு மறைச்சு இந்த காரணத்தை வச்சு பேசுறது, ஓப்பனா எமோஷனலா இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு போறதுல என்னவா, சொல்லிட்டு போக வேண்டியதானன்ற மாதிரி கமருதீன் கேட்டு போறான். கேட்டு போனதுக்கு அப்புறம் பார்வதி, ஆமா எங்க அம்மா வந்து சொன்னாங்க, அதை நான் வந்து யோசிக்கல, அதை அம்மா சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே, இவ்வளவு நேரம் என்ன பண்றதுன்ற மாதிரி அங்க ரியாக்ஷன் செக்மெண்ட் மாத்தி மாத்தி நடக்குது. ஓகேவா, இதை நடந்துட்டதுக்கு அப்புறம் ஆமாங்க நீங்க வேலை செய்யலுங்க, செஞ்சாதாங்க செஞ்சேன்னு சொல்லுவோம், நான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன், நீங்க சும்மா கேமரா முன்னாடி பதிவு பண்ணும் இதெல்லாம் பேசுவீங்க, நான் சும்மா இருக்கணுமா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி நீங்க என்ன வேலை செஞ்சு கிழிச்சிங்க, சாப்பாடு பசியில் இருக்கவனுக்கு தான் வேலை செய்யணும், அதை பசி ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி தான் நீங்க பண்றீங்க, ஏன் விக்கல்ஸ் கிளீன் பண்றது இல்லையா, அரோரா கிளீன் பண்றது இல்லையா. ஸோ இந்த வீட்டுல 2 பேர் ரொம்ப கம்மியா வேலை பார்க்கறது யாருன்னா பார்வதி அரோரா தான் கம்மியா வேலை பார்க்கறாங்க அப்படின்றத அங்க போட்டு உடைக்கிறான். அங்க ஒட்டுமொத்த வீடுமே கார்டன் ஏரியால திரும்பி பாக்குறேன் என்னதான் நடக்குதுன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் தனியா கேம் விளையாடுறேன், அவங்க கேம் விளையாடிக்கிட்டோம், என் பக்கம் வர வேண்டாம் அப்படின்றத சொல்லிருங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இவங்க 2 பேரும் இப்படி மோதிக்கிறத பார்த்து சாண்ட்ராவே பாதியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீனும் செஞ்சு விட்டு கமருதீன் போயிட்டு கனி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். கனி கிட்டா இந்த மாதிரி அந்த டாஸ்க்ல இப்படிலாம் பண்றாங்கக்கா, இதை வச்சு சொல்றாங்க, நான் என்னக்கா பண்றதுன்னும் போது கனி தெளிவா சொல்லிடுறாங்க, அந்த டாஸ்க்ல நீங்க உங்களுக்காக விளையாடி இருக்கீங்க, அது ஒரு டீம் கேம், டீமை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணுமே தவிர்த்து அதில் இப்படி போச்சு அப்படி போச்சுலாம் நம்ம பேசக்கூடாது, அதில் பாயிண்டே கிடையாதுன்ற மாதிரி கனி சொல்லிடுறாங்க. உங்கள் 2 பேரோட அந்த மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இஷ்யூ ஆயிருக்கு, அதில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பேசிங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் டீமாக தான் செயல்பட்டணும், அது கரெக்டாக தான் நடந்திருக்கு, அதில் எனக்கு தப்பாக தெரிலன்ற மாதிரி கனி ஒரு கிளாரிஃபிகேஷன் யாருக்கு கொடுத்தாச்சு, இவருக்கு கொடுத்தாச்சு, கமருதீன் கொடுத்தாச்சு. அதில் மட்டும் தெளிவாக இருங்க, கேமில் எந்த ஒரு விஷயமும் பாதிக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க கமருதீன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்றாங்க. இங்க கேட்கிறாரா, அடுத்து போயிட்டு அமித்தையும் கூப்பிட்டு பேசுறாரு, இன்னொரு பக்கம் வினோத்தையுமே கூப்பிட்டு பேசுறாரு. அமித் என்ன சொல்றாருன்னா, ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னும் போது, அவ என் மேல ஜாடமாடியா பேசுறாடா, எல்லாத்தையும் வந்து தாக்குற மாதிரியே எனக்கு இருக்கு, எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு, அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், எந்த விஷயத்த சொன்னாலுமே ஒன்று சொல்ற வேலையை செய்யணும், அவ செய்யறாளா, செய்யறது கிடையாது, நம்ம மேல ஏன் டாஸ்க், அவங்களுக்கு பேசுற டாஸ்க்னு ஒன்று வருதா, அதில் பயங்கரமா பேசுறாங்கல்ல, இதெல்லாம் பண்றாங்கல்ல, எனக்கு எந்த டாஸ்க் வருமோ அந்த டாஸ்க் நான் பண்ணா அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியும். இதுல என்ன விட்டு கொடுத்துட்டாங்க பார்வதி, நான் விட்டு கொடுத்த அளவு கூட பார்வதி எனக்கு விட்டு கொடுக்கல, நான் எல்லா இடத்துலயும் அவளுக்காக போய் நின்று எல்லா திட்டுகளையும் பிளேமுகளும் வாங்கியிருக்கேன், அவ எங்க மேல திருப்பி விட்டு கம்முன்னு போயிடுவா, நானா வர சொன்ன நீ வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுவா, அந்த மாதிரி பண்ணிருக்கா. எனக்கு பல இடத்துல அவ வந்து நிக்கலையே, நிக்காத ஆளுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், நான் இந்த கேம் தான் விளையாடணும் போது அந்த இடத்துல வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார், வினோத் வந்து ஜாயின் பண்ணிட்டு வினோத்தோட பேச்சுகள் என்ன சொல்றாரு, வெளியே போயிட்டு இந்த ஒரு ஃபீலிங்ஸ் பாசத்தை கண்டினியூ பண்ணுங்கடா, இங்க இருக்கிற பாசம் வெளியே அப்படி இருந்ததுன்னா நான் ஒத்துக்கிறேன், இந்த பாசம் இங்கேயே முடிஞ்சு போதா வெளியே போய் நீடிக்குதான்றதை பார்ப்போம், 2 பேரும் தனித்தனியா கேம் விளையாடுங்க, இங்க சும்மா அடிச்சுக்கிட்டு மாள்றதும் இங்க இருக்கிறதால நீங்க அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாத, ஸோ வெளியே போனீங்கன்னா அவங்கவுங்க ஃபீல்டில் பிஸியாக இருப்பீங்க, அப்போ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பேசலாம், இது எதுக்கு இங்கே பேசிட்டு இருக்கீங்க, தனியாக கேம் விளையாடுங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இது ஒரு பெரிய செக்மெண்ட், இது ஒரு 1 ஹவராக நடந்த கான்வர்சேஷனை உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சுருக்கி சொல்லிட்டேன். ஸோ கமருதீன் அவன் கேட்ட கேள்வி நியாயமாக தான் இருந்துச்சு, இதில் வந்து பார்வதி நம்ம தான் பண்ணோம், அவன் என்ன நம்ம பக்கம் திருப்புற மாதிரின்றது. ஸோ இவங்க வந்து போன வாரம் கில் ட்ரீட் பண்ணது உண்மைதான், ஃபீல் பண்ணதும் உண்மைதான். ஸோ இது கமருதீனால பார்வதியோட கேம் பாதிக்கப்பட்டா அது பார்வதி தான் காரணம், கமருதீன் விலகிறேன்னு சொல்லிட்டான், நம்ம விலங்கெல்லாம் தனியா கேம் விளையாடான்ட்டு, அதுல பார்வதியோட பின் பாயிண்ட் பண்ணி அவங்க பக்கம் பிளேம் உன்னால நான் விட்டு கொடுத்தேன்னு அவன் கில்ட் ஆகிறதான் ட்ரை பண்றாங்க, அதை அவன் உடைச்சிட்டு கரெக்டா போனதுல எனக்கு தப்பா தெரியல. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல வந்து சேர்க்கிறேன். பை கைஸ்.